வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய துருப்புக்கள் தெற்கு லெபனானில் இலக்கு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை அறிவித்ததில் இருந்து லெபனானுக்குள் தரைவழி தாக்குதல்கள் நடக்கின்றன. இது ஒரு முழு தரைவழி படையெடுப்பு நெருங்கி வருவதை குறிக்கிறது. இஸ்ரேலிய எல்லையில் உள்ள நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட பகுதிகளில் இராணுவ துருப்புக்கள் உள்ளூர் மயமாக்கப்பட்ட தரைவழி தாக்குதலை நடத்தி வருகின்றனர் என்று ரியர் அட்மிரல் டானியல் ஹஹாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இஸ்ரேலிய தரைப்படைகள் வடக்கில் படைகளை அதிகரிக்க 4 படையணிகளை வரவழைத்து 2 டசனுக்கும் அதிகமான லெபனான் கிராமங்களில் உள்ள பொதுமக்களை காலி செய்யுமாறு எச்சரித்தனர். ஹெஸ்போல்லாவை இஸ்ரேலிய எல்லையிலிருந்து துண்டிக்க இஸ்ரேல் தனது தீவிர தாக்குதலை தீவிரப்படுத்துகிறது. கடந்த 2 வாரங்களில் இஸ்ரேலிய படைகள் ஹெஸ்போல்லாவின் நீண்டகால தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட குழுவின் உயர்மட்ட தலைமையின் பெரும்பகுதியை படுகொலை செய்துள்ளன. தரைப்போர் தொடங்கிய நிலையிலும் ஹெஸ்போல்லாவின் தளபதிகளை குறிவைக்கும் விமான தாக்குதல்கள் ஓயவில்லை. இன்று அதிகாலை பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியே அருகே மற்றொரு இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இலக்கு என்ன என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்று முதலில் தகவல் வெளியிட்ட அல் அரேபியா இது ஒரு ஹெஸ்போல்லா தளபதியின் மற்றொரு படுகொலையா என்று கேள்வி எழுப்பியது. எப்படியோ தளபதிகளை குறிவைக்கும் இலக்கு தாக்குதல்கள் நிற்கவில்லை என்பது தெளிவாகிறது என்றும் குறிப்பிட்டது. அந்த செய்தி வெளியாகி 2 மணி நேரத்தில் பெய்ரூட்டின் ஹெஸ்போல்லாவின் தளபதி மொஹாமட் ஜாபர் ஹாசிரை தமது விமானப்படை கொண்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை மாற்றியதற்கு பொறுப்பான பிரிவின் தளபதியாக மொஹாமட் ஜாஃபர் ஹாசிர் இருந்ததாக IDF கூறுகிறது. தலைநகரின் தெற்கு பகுதிகள் மட்டுமின்றி லெபனானுக்கு உள்ளே பல்வேறு புள்ளிகளை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தொடர்ந்து தாக்கி வருகின்றன. இந்த வகையான இஸ்ரேலிய தாக்குதல்கள் லெபனான் முழுவதும் மிகவும் விரிவானதாகவும் தீவிரமாகவும் மாறி வருகின்றன. கையடக்க பேஜர்களை குண்டுகளாக மாற்றி ஹெஸ்புல்லாவின் அணியினர் மத்தியில் அச்சத்தை விதைத்து ஆயிரக்கணக்கான ஹெஸ்புல்லா உறுப்பினர்களை இஸ்ரேல் காயப்படுத்தி உள்ளது. லெபனானில் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் குறைந்தது 1358 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று லெபனான் சுகாதார அமைச்சு செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. சுமார் 1 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று பிரதமர் நஜீப் மிகாட்டி தெரிவித்தார். தலைநகரான பெய்ரூட்டில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் நகரின் தெற்கு புறநகர் பகுதிகளை தொடர்ந்து தாக்கியதால் இரவு முழுவதும் தெருக்களில் அல்லது கடற்கரையில் பலர் தூங்கினார்கள். நாங்கள் அஞ்சியது நிறைவேறிவிட்டது என்று லெபனானுக்கான ஐநா சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜினைன் ஹென்னின் ஸ்பிளாஷேட் கூறினார். பெய்ரூட்டின் மையப்பகுதி உட்பட லெபனான் முழுவதும் தாக்குதல்கள் நடக்கின்றன மற்றும் ஐநாவால் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக எல்லையான நீலக்கோட்டின் குறுக்கே இஸ்ரேலிய தரைப்படைகளின் ஊடுருவல்களால் போர் அபாயகரமான உச்சத்திற்கு செல்கிறது. இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு உடன்பட போவதாக வெள்ளை மாளிகை கடந்த வாரம் உறுதியளித்தது. பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எதிர்காலத்தில் இஸ்ரேலை அச்சுறுத்தும் ஹெஸ்போல்லாவின் திறனை துடைத்தறிய போவதாக ஐநா பொதுச்சபை உரையில் உறுதியளித்தார். இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விக்குறியாக்கியது. இஸ்ரேல் காசாவில் பயன்படுத்திய அதே போர் பாணியையே லெபனானிலும் பயன்படுத்துகிறது. அது முடிந்தவரை ஹெஸ்போல்லாவுக்கு அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்துவது. பல அமெரிக்க அதிகாரிகள் இப்போது இஸ்ரேலிய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் சமீபகால வாரங்களில் நடந்த நிகழ்வுகள் குறிப்பிட்ட இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு ஜோ பைடன் நிர்வாகம் ஆதரவாக மாறி வருவதாக தோன்றுகிறது. ஜோ பைடன் நிர்வாகம் நிலைமையினை கவனமாக பின்பற்றுகிறது என்று ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறினார். மத்திய கிழக்கில் நடக்கும் நிகழ்வுகளை நாங்கள் மிக நெருக்கமாக கண்காணித்து வருகிறோம். இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது என்று மொரோக்கோ வெளியுறவு அமைச்சர் நாசர் பொரிடாவுடனான சந்திப்புக்கு முன்னதாக பிளிங்கன் கூறினார். இஸ்ரேலுக்கு அருகில் உள்ள எல்லை பகுதியிலிருந்து லெபனான் துருப்புகள் வாபஸ் வருவதாக தற்போது ஏராளமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. உள்ளூர்வாசிகள் மற்றும் பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி லெபனான் ராணுவம் இஸ்ரேலுடனான தெற்கு எல்லையில் பல நிலைகளில் இருந்து பின்வாங்குவதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் லெபனான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அத்தகைய அறிக்கைகளை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ மாட்டார். லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் லெபனான் துருப்புகள் எல்லைக்கு வடக்கே குறைந்தது 5 கிலோமீட்டருக்கு பின்வாங்கிவிட்டதாக தெரிவித்தது. அதே நேரத்தில் மற்றொரு ஆதாரம் துருப்புகள் அந்த பகுதியில் உள்ள பெரிய இராணுவ தளங்கள் அனைத்தையும் கைவிட்டுச் சென்றதை பற்றி பேசுகிறது. லெபனான் ஆயுதப்படைகள் மத்திய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் இராணுவம். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. அந்த வகையில் ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கும் போரில் லெபனான் இராணுவம் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை தொடங்கிய இஸ்ரேலின் தரை தாக்குதல் நடவடிக்கையின் நோக்கம் மற்றும் லட்சியம் உடனடியாக தெரியவில்லை. பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் எல்லையிலிருந்து இஸ்ரேலுக்குள் ஹெஸ்போல்லா தாக்குதல் நடத்தும் தூரத்தில் இஸ்ரேலிய துருப்புகள் இன்னமும் செயற்படுகின்றனர் என்றார்.
ஆனால் லெபனானில் உள்ள பொதுமக்களுக்கு ஐடிஎஃப்பின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் விடுத்த எச்சரிக்கை அவ்வாலி ஆற்றின் தெற்கே உள்ள ஹெஸ்போல்லா இயக்கத்தினருடன் இஸ்ரேல் தீவிரமான போருக்கு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடுகிறது. அவ்வாலி ஆறு எல்லையிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் 2006ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஹெஸ்போல்லா போருக்கு பின்னர் அறிவிக்கப்பட்ட ஐநா இடையக மண்டலத்திற்கு அப்பால் உள்ளது. ஐநா இடையக மண்டலம் லிட்டானி ஆற்றோடு முடிகிறது. அது எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன்படி முன்பு ஒப்புக்கொள்ளப்பட்டு ஐநா இடையக மண்டலத்திற்கு அப்பால் 18 கிலோமீட்டர் தொலைவு வரை ஹெஸ்போல்லாவை பின்னகர்த்த இஸ்ரேல் திட்டமிடுகிறது. ஐடிஎஃப்பின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிஜாய் ஆட்ரி லெபனானில் உள்ள பொதுமக்களுக்கு வெளியிட்ட எச்சரிக்கையில், நீங்கள் உடனடியாக அவ்வாலி ஆற்றின் வடக்கே செல்ல வேண்டும். அப்போதுதான் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவ்வாலி ஆற்றின் தெற்கே உள்ள உங்கள் வீடுகளை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, கவனமாக இருங்கள், அவ்வாலி ஆற்றின் தெற்கே செல்ல உங்களுக்கு அனுமதி இல்லை. தெற்கே செல்வது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அங்கே போர் நடக்கிறது என்றார். பல பொதுமக்களுக்கு இதே போன்ற எச்சரிக்கைகள் காசாவில் இஸ்ரேலிய தந்திரோபாயங்களின் எதிரொலியை காட்டுகின்றது. அங்கு ஐடிஎஃப் வெளியிட்ட பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான எச்சரிக்கையின் பின் பெரும்பாலும் அனைவரும் தப்பிக்கும் முன்விரைவாக கடுமையாக போர் தொடங்கியது. ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு முன்பு ஹமாஸ் துருப்புகள் இஸ்ரேலிய நகரங்களை தாக்கியதிலிருந்து செவ்வாய்க்கிழமை இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் எதிரிகளுக்கு எதிரான பெரிய அளவிலான உந்துதலின் ஒரு பகுதியாகும். இஸ்ரேலிய துருப்புகளினமும் காசாவில் இயங்கி வருகின்றன மற்றும் மேற்கு கரையில் சோதனைகளையும் தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றன. இந்த வாரம் ஏமனில் உள்ள ஹவுதி நிலைகள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசின. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தலைமையிலான துருப்புகள் இஸ்ரேலிய கிராமங்கள் மற்றும் கிபுட் ஜமீல் சுமார் 1200 பேரை கொன்று 250க்கும் மேற்பட்டவர்களை பணிய கைதிகளாக பிடித்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தொடங்கிய போர் காசாவில் 42,000 பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்ததாக காசா சுகாதார அமைச்சு கூறியது. 50,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். காசா அதிகாரிகளின் கூற்றுப்படி அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள். அக்டோபர் 8ஆம் தேதி ஹமாஸுக்கு ஆதரவாக ஹெஸ்போல்லா லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்களை ஏவ தொடங்கியது. அதன் பலனை லெபனான் இப்போது அனுபவிக்கிறது. லெபனானில் இறப்பு எண்ணிக்கை 1000ஐ கடந்து விட்டது. நேற்றிலிருந்து தரைப்போர் தொடங்கியுள்ளதால் அந்த எண்ணிக்கை எதுவரை போகும் என்று கூற முடியாது. கடந்த 2 தசாப்தங்களாக நடந்த வேறு எந்த மோதலிலும் இதே காலத்தை விட கடந்த ஆண்டில் இஸ்ரேலிய இராணுவத்தால் காசாவில் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று சர்வதேச தொண்டு நிறுவனமான ஆக்ஸ்ஃபாம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களில் அடையாளம் காணப்படாத, காணாமல் போன அல்லது இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 20,000 பேரின் மதிப்பீட்டை உள்ளடக்கவில்லை என்று குழு தெரிவித்துள்ளது. 1978 மற்றும் 1982இல் 2 படியெடுப்புகள் நடந்தன. 1982 படியெடுப்புக்கு பின்னர் இஸ்ரேல் தெற்கு லெபனானை 18 ஆண்டுகளாக ஆக்கிரமித்தது. லெபனானில் உள்நாட்டு போரில் ஒரு கிறிஸ்தவ போராளி அமைப்பான தெற்கு லெபனான் இராணுவத்தை இஸ்ரேல் ஆதரித்தது. அத்துடன் எல்லையில் லெபனானுக்கு உள்ளே பாதுகாப்பு மண்டலம் ஒன்றை அமைத்தது. இஸ்ரேல் இம்முறையும் அப்படி ஒரு திட்டத்துடன் படியெடுத்துள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை.